26ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே மாற்றம் மக்கள் விரும்புறாங்க. ம். நாங்களும் இளைஞர்கள் நாங்களும் விரும்புறோம். ம். விஜய் வந்திருக்காரு, தளபதி விஜய் வந்திருக்காரு. அவருடைய மொத்த ஊதியத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. ம். அவர் உச்ச 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 நட்சத்திரமா இருக்கும்போதே வராரு, மக்களுக்காக வராரு. ம். கண்டிப்பா அவருக்கு தான் வாக்களிக்கணும். மாற்றம் வேணும். மாறி மாறி ஊழல் பண்ணது போதும். ம். மக்கள் ஏமாத்துனது போதும். ம். போதைப் பொருட்கள் இதெல்லாமே வந்து அழியணும். அதெல்லாம் அவர் வந்தாருன்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஓகே, நான் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. அதே மாற்றங்கள் நினைச்சுன்னா அண்ணன் சீமானனுங்களும் வந்தாரு. ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கல. ம். அவர் 2024 வந்து எம்பி எலெக்ஷனுக்கு ம். தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ம். ஆனால் அவர் எம்பி எலெக்ஷன் நிற்கல. ம். ஆனால் ஓட்டு 8.9% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆனதுக்கு காரணமும் தளபதி. இன்னைக்கு தமிழக வெற்றி தொண்டர்கள் தான். அன்னைக்கு தளபதி இருந்திருந்தாருன்னா இதே சீமானு அது கூட வந்திருக்க மாட்டார். அதோட வந்துருக்க மாட்டாரு. இப்ப 2021 யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க சட்டமன்ற தேர்தலில்? 2021 சட்டமன்றத்தில் நோட்டாக்கு போட்டோம். நோட்டாக்கு போட்டீங்க. ஆமா. இல்ல நிறைய பேர் சீமானனுக்கு ஓட்டு போட்டு போய் இளைய தளபதி விஜய்க்கு போடுறாங்க இல்லையா? ஆமா. ஸோ 2026ல சீமானனுடைய நிலப்படம் என்னவா இருக்கும்? அது அந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அவரே தெரிஞ்சுப்பாரு எப்படி இருக்கும்னு. அவரு திமுக அரசை பற்றி உங்க கருத்து என்ன? திமுக அரசை பத்தி நிறைய கருத்து சொல்லலாம். திமுகவே மைனஸ் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட தான் எல்லாம் டாஸ்மாக் கம்பெனி அவங்க கையில தான் இருக்குது. மொத்த டாஸ்மாக் கம்பெனியும் அவங்க கையில தான் இருக்குது. தளபதி வந்தாருன்னா தான் எல்லாம் டாஸ்மார்க்கையும் மூட முடியும், கம்பெனி நடத்தவங்களும் மூட முடியும், அந்த பேரம் பேத்தி இந்த அரசியலை துரத்த முடியும். ஓகே, திமுக பண்ண கொடுமைகளை என்ன சொல்ல முடியுமா? எல்லா கருத்தும் சொல்லலாம். அவரு கேளுங்க, அவர் தெரியும். என்னோட முடிச்சுட்டு வரேன். திமுக மொத்தம் என்னென்ன கருத்து கேட்குறீங்களா நீங்க? அவங்கள பத்தி திமுக இது வரைக்கும் 2021 தேர்தல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த துரோகங்கள் என்ன? துரோகங்கள்னா கேட்குறீங்க? பெண்கள் பாலியல் பலாத்காரம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க நிறைய பேர். அதுக்கு அவங்களே சேஃப்டி கிடையாது. அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்துக்கலாம். அது ஞானசேகரை பற்றி இது வரைக்கும் அவங்க சொல்லலை. ஆனால் பாவம் ஆக்டர் ஜீவா வந்து அவர் தப்பா பயன்படுத்தின சொல்லிட்டு அவரை பிடிச்சி உள்ள போட்டு மீடியாவை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் வித்தவனை ஏன் பிடிக்கல இது வரைக்கும்? ஏன்னா வித்தவன் திமுக பிரமுகர் பையனாக தான் இருப்பேன். அதெல்லாம் பிடிக்க முடியல, அதான் உண்மை. ஓகேண்ணா, இதை தாண்டி ஒன்றும் என்னென்ன செஞ்சுருக்காங்க? இதை தாண்டி ஒன்றும் எங்க செய்யறதுக்கு செஞ்சாலும் சொல்ல முடியும். ஓகே, இது வரைக்கும் திமுக என்ன நன்மைகள்லாம் செஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் நன்மை செஞ்சீங்களா? டாஸ்மார்க் மூடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 500 கடை திறந்துருக்காங்க. அப்புறம் 2000 மகளிர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 1000 மகளிர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 1000 மகளிர் வாங்கி புருஷகார ஒயின் ஷாப் செலவு பண்ணிடுறான். ஒயின் ஷாப் பக்கம் எங்க இருக்குதோ அது பக்கத்துலேயே டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. இங்க சரக்கு அடிச்சிங்கன்னா அங்க பில் கட்டலாம். அந்த மாதிரி இதுதான் நன்மைகள். வேற பஸ் வசதி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களே, பெண்களுக்கு தானே பாதுகாப்பா இருக்காது? பெண்களுக்கு பாதுகாப்புன்றதோட பெண்களுக்கு நிறைய அது டேஞ்சர் வழியில தான் இருக்குது. ஏன் டேஞ்சரா இருக்கு? என்ன டேஞ்சர்னா பெண்கள் வந்து தொங்கிட்டு போறாங்க, இலவசன்றதுனால தொங்கிட்டு போறாங்க. அதனால வந்து முன்னேற்ற அடியமாக கிட்ட அடியாது. இதுதான் உண்மை. இலவச பஸ்ன்றாங்க. இலவச பஸ் எத்தனை பஸ் போகுது நீங்க பாக்குறீங்க? ஒண்ணுமே கிடையாது. 1 ஹவருக்கு 1 பஸ் 2 பஸ் தான் வருது. அந்த 1 ஹவருக்கு 1 பஸ் 2 பஸ் எங்க சென்னை ஃபுல்லா சுத்திடுமா? கிடையாது. அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவர்கிட்ட 3 தான். ஏழைங்களுக்கு இருக்க வீடு, வேலை வாய்ப்பு, போதை இல்லா தமிழகம். இது 3 நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி தாவகையால் வந்தாக்கா அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? கண்டிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக திராவிட அதாவது திருடர்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்தாருன்னா இன்னைக்கு அவரு தமிழக வெற்றி கழக தலைவருடன் இணைந்து பணியாற்றினார்னா அவரு வேற ஒரு கட்டத்துக்கு போவாரு. வேற கட்டத்துக்கு என்ன போவாரு? வேற கட்டத்துக்கு அது எப்படியும் அது தலைவர் என்ன சொல்றதோ தான். அதுதான் கூட்டணி வரதை பொறுத்து இது அவங்க பேசுவாங்க. நம்ம தலைமை கிடையாது. தலைமை வந்து தளபதி தான், அவர் சொல்றது தான். ஓகே, விஜய் கூட யாரெல்லாம் கூட்டணியில் வந்து இணைஞ்சாக்கா தமிழக வெற்றி கழகம் அதிக இடத்துல போட்டிட்டு வெற்றி பெறுவாங்க? தளபதிக்கு முழு மெஜாரிட்டியோட மக்கள் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். மாற்றத்தை விரும்பிட்டாங்க. மற்ற கட்சிங்க வந்து 1 கோடி உறுப்பினர் 1.5 கோடி உறுப்பினர் யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர் இருக்கிறன்றதுக்கு அச்சானியா சொல்லலாம். காரணம் என்னன்னா நாங்கள் வீடு விட போய் நீங்க வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு உறுப்பினர் நாங்கள் எழுதி கொடுக்கல. அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க மொபைல்ல அவங்களே பண்ணிக்கிறாங்க உறுப்பினர். அது நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். இந்த மற்றவங்க மாதிரி 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு 300 ரூபாய் கொடுத்து கோட்டர் வந்து இந்த இலைக்கு ஃபங்க்ஷன்ல போய் திமுக பொதுக்கூட்டத்துல போய் இந்த இலைக்கு பீர் பாட்டில் வச்சு விளம்பரம் பண்ற வேலை எங்ககிட்ட கிடையாது. போதைக்கு இங்க 2026ல காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026ல காசு வாங்கிட்டு ஓட்டு போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 27 பைசா தான்.
ஒரு நாளைக்கு 27 பைசா. ம். 1800 சில்லற நாள் வருது. ஒரு நாளைக்கு 27 பைசா 500 ரூபாய் நீங்க ஓட்டு கணக்கு பண்ணா கூட 1800 சில்லற நாள் ஒரு நாளைக்கு கணக்கு பண்றீங்க ஒரு நீங்க. நாளைக்கு கணக்கு பண்றோம். இவ்வளவுதான். அது மக்கள் வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் நம்புறோம். புரிஞ்சுக்கிறாங்கன்றத நம்புறோம். சரி, ஓகே.